வணக்கம் ப்ளூவெல் டாரட் வியூவர்ஸ். ஸோ இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரீடிங் அண்ட் இன்றைக்கி கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா வந்து லைக் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும், என்ன பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு இருக்குது, அந்த பிளெஸ்ஸிங்ஸை நீங்கள் எப்படி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது தான். ஸோ ஃபர்ஸ்ட் மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா, யாரோ ஒருத்தர் வந்து அவங்க ஃபீல்டில் ஒரு செலிப்ரிட்டி ஆகிறதுக்கு, அதாவது ஒரு எதேர்ச்சியாக கூட இது நடக்கலாம், பட் வந்து ஒரு செலிப்ரிட்டி ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஓகே, அண்ட் இது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக யாருக்கும் பட் பட் கண்டிப்பாக ஒருத்தர் கண்டிப்பாக அமையும் அப்படின்றது தான். ஸோ உங்களுக்கான ரெண்டு செட்டாக ஒரு இது இருக்குது. ஸோ ஒரு இது வந்து ஒரு குரூப்னு சொல்ல முடியாது, ஒருத்தருக்கு இந்த ரெண்டு விஷயமும் நடக்கலாம், இந்த பிளெஸிங்ஸ் ரெண்டு பேருக்குமே இருக்கலாம். இல்லை இது வந்து ஒரு செட்டுக்கு இந்த விஷயம், ஒரு செட்டுக்கு இந்த விஷயம் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிளெஸிங் ஆன் அ நியூ வென்ச்சர். ஸோ புது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இல்லை புது ஜாப், ஃபினான்ஸ் ரிலேட்டடாக புதுசாக ஏதோ ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு தூண்டுதல் இருக்குது. ஓகே, இது வந்து ரொம்ப நாள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி ரொம்ப நாள் இருந்திருக்கும். 7 ஆஃப் கப்ஸ் இருந்ததால் சாய்ஸஸ் நிறையா இருக்குது. ஸோ சில பேருக்கு வந்து மேபி உங்கள் ஃபேமிலி வழியாகவும் வந்திருக்கலாம். வழியாக வந்த ஒரு பிஸ்னஸை நீங்கள் புதுசாக பண்ணணும் அப்படின்னு கூட ட்ரை பண்ணுற மாதிரியும் எனர்ஜி இருக்குது. ஓகே, அண்ட் முன்னாடி அது ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ஃபினான்ஷியல் பெனிஃபிட் வந்து இமீடியட்டாக கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் வந்து ஸ்டேபிளான ஒரு இன்கம் ஃப்யூச்சரில் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணி அது வந்து ரொம்ப எக்ஸ்பேண்ட் பண்ணுற ஒரு எனர்ஜியாக இருக்குது. ஸோ ஏதாவது புது பிஸ்னஸ் ஐடியா வந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய பிளெஸிங்காக இருக்குது. ஓகே, ஒரு சில பேருக்கு ரொம்ப சீக்கிரமாகவே வந்து ரிசல்ட்ஸ் தெரிய ஆரம்பிக்கும், ஒரு சில பேருக்கு டைம் எடுக்கும், பட் வெரி பியூட்டிஃபுல் எனர்ஜி. ஓகே, அண்ட் அது உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கையை தரும், ஒரு புது பியூட்டிஃபுல்லான ஒரு லைஃப் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு தரும். ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருப்பீங்க, உங்கள் கூட இருக்கவங்களையும் நீங்கள் பத்திரமா பார்த்துக்குவீங்க. ஒரு நல்ல எனர்ஜி, ரைட்? ஸோ இது வந்து ஒரு செட்டுக்கு, ஆர் இது ஒன் ஆஃப் த பிளெஸ்ஸிங்ஸ். இது ஒரு பிளெஸ்ஸிங். உங்களுக்கான அடுத்த பிளெஸ்ஸிங் அப்படின்னும் போது வந்து ஃபார் சம் ரீசன் நீங்கள் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறீங்களோ, இல்லை வந்து ஏதோ நமக்கு யாருமே இல்லை அப்படின்னு ஏதாவது ஒரு ஃபீல் அப்படி இருக்கிறவங்களுக்கான ஒரு ரீடிங். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான பிளெஸ்ஸிங் வந்து ஒரு ஹோப், உங்கள் லைஃப்பில் ஒரு ஹோப். அது எப்படி வரும் அப்படின்றது இல்லை, ஆனால் வந்து தெரியல, பட் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் வரத்துக்கான ஒரு கார்டு. அண்ட் 7 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் தான் வந்து கிளாரிஃபிகேஷன் கார்டில் வந்தது. 7 ஆஃப் ஸ்வார்ட்ஸ்ன்னு இருக்கும்போது வந்து மோஸ்ட்லி இட் கேன் பி இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட்ஸ், இல்லை சுற்றி இருக்கிறவங்க வந்து மேனிப்புலேட்டிவ் எனர்ஜியாக இருக்கலாம். இதர் மேனிப்புலேட்டிவ் எனர்ஜி ஆர் இது இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட்ஸாக இருக்கலாம். நீங்கள் வந்து சூஸ் ஹானஸ்டி. எவ்வளோ தூரம் நீங்கள் உண்மையாக இருக்கீங்களோ, உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கீங்களோ, மற்றவங்களுக்கு இல்லை, உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் உண்மையாக இருக்கீங்களோ, நம்ம எடுக்கிற டெசிஷன் கரெக்டு, நமக்காக கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்தீங்கன்னா, ஐ திங்க் யூ வில் ஃபைண்ட் யுவர் ஹோப். உங்களுக்கான டைமிங் அப்படின்னு பார்க்கும்போது வந்து 5 டேஸ்லேருந்து ஸ்ப்ரிங் அப்படின்றது. ஸோ ஏற்கனவே வந்து இதோ 7 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்து இன்டர்னல் கான்ஃப்ளிக்ஸ் இல்லைதாலும் 5 ஆஃப் வான்ஸ் வந்து இன்டர்னல் கான்ஃப்ளிக்ஸ்க்கான ஒரு கார்டு ஆக்சுவலாக. ஸோ என்னை கேட்டால் நீங்கள் வந்து இட்ஸ் அ குட் டைம் உங்களை செல்ஃப் கேர், உங்களுக்கு பிடிச்சது, மற்றவங்களை சாட்டிஸ்ஃபைவே பண்ணிகிட்ருக்க ஒரு சோலாக நீங்கள் இருந்திருப்பீங்க.
மற்றவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறது, மற்றவங்க நம்மளை தப்பாக நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு ஆட்டிடியூட் இருக்கிறவங்களா இருக்கும். ஸோ எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது. உங்களை நீங்கள் வருத்திக்கிட்டு மற்றவங்கள திருப்திப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஸோ உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, உங்களோட மென்டல் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எது சக்ஸஸ்ன்னு தோணுது, உங்களோட லைஃப்பில் நீங்கள் என்ன பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க, அதை யோசித்து அது டுவர்ட்ஸ் தட் போங்க. அண்ட் உங்களுக்கான கார்டு அப்படின்னு பார்க்கும்போது வந்து டு பி ஃபேர் அப்படின்றது. ஸோ இந்த டு பி ஃபேர்ன்றது டு பி ஃபேர் உங்களுக்கு, டு பி ஃபேர் டு யூ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. இட்ஸ் ஆல்சோ லைக் அ ஜட்ஜ்மெண்ட் கார்டு. ஏதாவது நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும், ஆஸ் லாங் ஆஸ் யூ ஹானஸ்ட். அதே மாதிரி வந்து சில பேருக்கு ஃபினான்ஷியல் பெனிஃபிட் தெரியுது, சில பேருக்கு வந்து நீங்கள் கும்பிடுற சாமி வந்து நிறைய கை வச்சிருக்க ஒரு சாமியாக இருக்கலாம். அவங்க வந்து மேபி உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் தரலாம். லைக் நீங்கள் ஏதாவது நீங்கள் வேண்டியிருந்தீங்கன்னா அது நடக்கும் அப்படின்றதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கார்டாகவும் அதை எடுத்துக்கலாம். அண்ட் யாராவது அப்ராட் ட்ரை பண்ணணும் அதுக்கு ப்ரே பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் கிடைக்கிறதுக்கான ஒரு எனர்ஜி இருக்குது. யோர் லோன்லினஸ் வில் பி சால்வ்டு. ஓகே, யுவர் லோன்லினஸ் வில் பி சால்வ்டு சூன். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ.